மற்ற முகங்களை விட அவரது முகம் தொடர்பான இந்த சம்ஸ்காரம் ஒருவேளை நூற்றுக்கணக்கான முறை உண்டாகியிருப்பதால் மனத்தில் ஆழ்ந்த விளைவை ஏற்படுத்திவிட்டது. எனவே பற்றற்று இரு, செயல்கள் நடைபெறட்டும், மூளை மையங்கள் செயல்படட்டும், இடைவிடாமல் செயலில் ஈடுபடும். ஆனால் ஒரு அலை கூட மனத்தை வெல்ல அனுமதிக்காது. அந்நியன் போல், ஒரு யாத்திரிகன் போல் இந்த உலகத்தில் வேலை செய், இடைவிடாமல் வேலை செய். ஆனால் உன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாது. பந்தம் என்பது பயங்கரமானது. இந்த உலகம் நமது நிலையான இருப்பிடம் அல்ல. நாம் கடந்து செல்கின்ற பல தளங்களுள் இதுவும் ஒன்று, அவ்வளவுதான். இயற்கை அனைத்தும் ஆன்மாவிற்கே தவிர ஆன்மா இயற்கைக்காக அல்ல என்னும் மகத்தான சாங்கிய கூற்றை நினைவில் கொள். இயற்கை இருப்பதன் ஒரே காரணம் ஆன்மா பண்படுவது மட்டுமே. இயற்கையின் இருப்பிற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. ஆன்மா ஞானம் பெற வேண்டும், அதன் மூலமாக முக்தி பெற வேண்டும். அதற்காகவே இயற்கை இருக்கிறது. இது எப்போதும் நம் நினைவில் இருக்குமானால் நாம் நம்மை இயற்கையுடன் பிணைத்துக் கொள்ள மாட்டோம். இந்த உலகம் நாம் படிப்பதற்கான புத்தகம். தேவையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த புத்தகத்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த உலகம்தான் நாம் என்றே நாம் எண்ணுகிறோம். உலகத்திற்காகத்தான் ஆன்மா, உடலுக்காகத்தான் உயிர் என்று எண்ண தலைப்படுகிறோம். பொதுவாக சொல்வார்களே, அதுபோல மனிதன் உண்பதற்காகவே வாழ்கிறான், வாழ்வதற்காக உண்பதில்லை என்றே நாம் நினைக்கிறோம். இந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையே நாம் என்று கருதி அதில் பற்று கொள்கிறோம். இந்த பற்று மனதில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்குகிறது. இது நம்மை கட்டுப்படுத்தி சுதந்திரமாக செயல்புரிய விடாமல் அடிமைகள் போல வேலை செய்ய வைக்கிறது. எஜமானனைப் போல் வேலை செய்ய வேண்டும், அடிமையைப் போல அல்ல என்பதே இந்த உபதேசத்தின் சுருக்கம். இடைவிடாமல் வேலை செய், ஆனால் அடிமையைப் போல வேலை செய்யாதே. மனிதர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நீ பார்த்ததில்லையா? முற்றிலும் ஓய்ந்திருக்க யாராலும் முடிவதில்லை. 199 பேர் அடிமைகளைப் போல வேலை செய்கிறார்கள். பலன் துன்பம்தான். இவையெல்லாம் சுயநலம் சார்ந்த வேலை. சுதந்திரத்தின் மூலமாக செயல்புரி, அன்பின் வழியாக வேலை செய். அன்பு என்ற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். சுதந்திரம் இல்லாத வரையில் அன்பு தோன்றுவதில்லை. அடிமையிடம் உண்மையான அன்பு இருக்க முடியாது. நீங்கள் ஓர் அடிமையை விலைக்கு வாங்கி சங்கிலியில் கட்டி உங்களுக்காக வேலை செய்ய சொல்லுங்கள், அவன் மாடு போல் வேலை செய்வான். ஆனால் அவனிடம் அன்பு இருக்காது. நாமும் உலக பொருட்களுக்காக அடிமை போல் வேலை செய்தோமானால் நம்மிடம் அன்பு இருக்க முடியாது. நாம் செய்யும் வேலையும் உண்மையான வேலையாகாது. உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செய்யப்படுகின்ற வேலைகளும் சரி, நமக்காகவே செய்யப்படுகின்ற வேலையும் சரி, இது உண்மையே. சுயநலத்துடன் செய்யும் வேலை அடிமை வேலை. இதோ ஒரு சோதனை. அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வரும். அமைதியையும் ஆசைகளையும் விளைவாக கொண்டு வராத அன்பு செயல்கள் எதுவுமே இல்லை. உண்மை இருப்பு, உண்மை அறிவு, உண்மை அன்பு மூன்றும் ஒன்றோடு ஒன்று நிரந்தரமாக இணைந்தவை. இந்த மூன்றும் ஒன்றிலேயே உள்ளன. எங்கே இதில் ஒன்று உள்ளதோ அங்கு மற்றவை இருந்தே தீரும். இவை இரண்டற்ற ஒன்றேயான சச்சித் ஆனந்த பொருளின் 3 நிலைகள். அந்த ஒரு பொருளே நடைமுறை நிலைக்கு வரும்போது இருப்பு அல்லது சத் என்பதை நாம் உலகமாக காண்கிறோம். அறிவு அல்லது சித் உலக பொருட்களை பற்றிய அறிவாக மாறுகிறது. ஆனந்தம் மனித இதயம் அறிந்த உண்மை அன்பு அனைத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. எனவே உண்மை அன்பு என்பது காட்டுபவரிடமோ காட்டப்படுபவரிடமோ வேதனையை உண்டாக்கும் வண்ணம் ஒருபோதும் செயல்படாது. ஒருவன் ஒருத்தியை காதலிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவள் முழுக்க முழுக்க தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அவளுடைய நடத்தை ஒவ்வொன்றையும் சந்தேகத்துடன் கண்காணிக்கிறான். அவள் அவனது அருகிலேயே அமர வேண்டும், அவனது அருகிலேயே நிற்க வேண்டும். உண்பதும் போவதும் வருவதும் எல்லாமே அவனுடைய கட்டளைப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவளது அடிமையாகிவிட்ட அவன் அவளும் தன் அடிமையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இது அன்பு அல்ல. இது அடிமைகளின் பக்குவப்படாத ஒருவித பற்று. அன்பு போல் தன்னை காட்டிக் கொள்கிறது. அவ்வளவுதான். இது அன்பு அல்ல. ஏனெனில் இது துயரத்தை தருகிறது.
இவன் விரும்பியதை அந்த பெண் செய்யாவிட்டால் அது இவனை வேதனைக்கு உள்ளாக்குகிறது. அன்பிற்கு ஒருபோதும் வேதனை தரும் எதிர் விளைவு இருக்காது. அன்பு ஆனந்தத்தை மட்டுமே எதிர் விளைவாக தருகிறது. ஆனந்தத்தை தராத அன்பு அன்பல்ல, அது வேறு ஏதோ ஒன்றை தவறாக அன்பென்று நினைப்பதாகும். வேதனை, பொறாமை, சுயநல உணர்ச்சிகள் போன்ற எதிர் விளைவுகள் உண்டாகாத வண்ணம் உங்கள் கணவன், மனைவி, மக்கள், உலகம், பிரபஞ்சம் அனைத்தையும் நேசிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களானால் பற்றின்றி இருக்க தகுந்த நிலையில் இருக்கிறீர்கள். அர்ஜுனா, என்னை பார், நான் செயல் புரிவதை ஒரு கணம் நிறுத்தினாலும் இந்த பிரபஞ்சம் அழிந்து போகும். செயல் புரிந்து நான் அடைவதற்கு எதுவும் இல்லை. நானே இறைவன், பின் நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? ஏனெனில் நான் உலகை நேசிக்கிறேன் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இறைவன் பற்றின்றே இருக்கிறார், ஏனெனில் அவர் அன்பு செய்கிறார். உண்மை அன்பு நம்மை பற்றற்றவர்கள் ஆக்குகிறது. எங்கெல்லாம் பற்று இருக்கிறதோ, உலக பொருட்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் ஆசை இருக்கிறதோ, அங்கே இருப்பதெல்லாம் வெறும் ஜட பொருள் அணுக்களின் 2 தொகுதிகளுக்கு இடையே உள்ள பௌதிக கவர்ச்சியை. 2 உடம்புகளை நெருக்கமாக, மிக நெருக்கமாக எப்போதும் ஈர்த்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒன்று அது. போதிய அளவு அந்த 2 உடம்புகளும் நெருங்க முடியாவிட்டால் வேதனை விளைகிறது. உண்மை அன்பு ஒருபோதும் பௌதிக கவர்ச்சியை சார்ந்திருப்பதில்லை. அத்தகைய அன்பு கொண்டவர்கள் 1000 மைல்கள் இடைவெளியில் இருக்கலாம், ஆனால் அவர்களது அன்பு ஒரு போலவே இருக்கும். அது அழிவதில்லை, எந்த வேதனையான எதிர் விளைவையும் உண்டாக்குவதில்லை. இத்தகைய பற்றின்மை ஏறக்குறைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு அடையக்கூடிய ஒன்று. இந்த நிலையை அடையும் போது அன்பின் லட்சியத்தை அடைந்து விடுகிறோம், சுதந்திரர்களாகி விடுகிறோம். இயற்கையின் கட்டுகள் நம்மிடமிருந்து விலகி விடுகின்றன. உலகம் உண்மையாக எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் காண்போம். அதன் பின் இயற்கை நம்மை எந்த சங்கிலியாலும் கட்டுவதில்லை. நாம் முழுக்க முழுக்க சுதந்திரர்களாகி விடுவோம். செயல்களின் பலன்களை பொருட்படுத்த மாட்டோம். அந்த பலன்கள் என்ன என்பதை பற்றி யாருக்கு கவலை? நீ உன் குழந்தைகளுக்கு தருபவற்றிற்கு எதையாவது திருப்பி கேட்பாயா? உன் குழந்தைகளுக்காக உழைப்பது உனது கடமை. அதோடு விஷயம் முடிந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ, நகருக்கோ, நாட்டிற்கோ நீங்கள் எதையாவது செய்யும் போதும் இதே மனநிலையை கைக்கொள்ளுங்கள். அதாவது எதையும் பிரதியாக எதிர்பார்க்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்வது போலவே செய்யுங்கள். பிரதிபலனை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் செய்யப்படுகின்ற அனைத்தையும் உலக வேள்வியில் ஓர் ஆகுதியாக சமர்ப்பிக்கின்ற நிலையில் உங்களால் எப்போதும் இருக்க முடியுமானால் நீங்கள் செய்கின்ற வேலை உங்களை பற்றுக்கொள்ள செய்யாது. பிரதியாக எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் பற்று வருகிறது. அடிமைகளைப் போல வேலை செய்தால் சுயநலமும் பற்றுமே உண்டாகிறது. மனத்தின் எஜமானர்களாக செயல் புரிந்தாலோ பற்றின்மையால் வரும் ஆனந்தம் விளைகிறது. நியாயம், நீதி என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் உலகிலோ நியாயம், நீதி எல்லாம் வெறும் சிறுபிள்ளை பேச்சாகவே உள்ளது. மனிதனின் நடத்தையை வழிநடத்துகின்ற 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று அதிகாரம், மற்றொன்று கருணை. அதிகாரம் செலுத்துவது என்பது உண்மையில் சுயநலத்தின் செயல்பாடு. உலகில் உள்ள ஆண், பெண் அனைவருமே தங்கள் அதிகாரத்தையும் சலுகையையும் பயன்படுத்தி முடிந்த அளவு லாபம் தேடவே முயல்கின்றனர். கருணை என்பதே சொர்க்கம்தான். நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். நீதியும் உரிமையும் கூட கருணையையே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்களுக்கு பலனை எதிர்பார்ப்பது நமது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கிறது. அது மட்டுமல்ல, இறுதியில் அது துன்பத்தையே கொண்டு வருகிறது. கருணை, சுயநலம் கலவாத தானம் போன்ற லட்சியங்களை வாழ்வில் செயல்முறைப்படுத்த மற்றொரு வழி உள்ளது. நாம் சகுன கடவுளை நம்புபவர்களாக இருந்தால் செயலை வழிபாடாக செய்வதே அந்த வழி. இங்கே நாம் செய்கின்ற செயல்களின் பலன் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுகிறோம். இதன் மூலம் அவரை வழிபடுகிறோம். எனவே நாம் செய்வதற்கு பிரதியாக மக்களிடமிருந்தோ உலகிடமிருந்தோ எதையும் எதிர்பார்க்க நமக்கு உரிமை இல்லாமல் போகிறது. இறைவன் இடையிடின்றே செயல்புரிந்தும் பற்று என்பது அவரிடம் ஒருபோதும் இல்லை. தாமரை இலையை தண்ணீர் நினைக்க முடியாது. அதுபோலவே சுயநலம் அற்றவனை